வீட்டிலே நல்லா தான் இருந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. ஆனா திடீர்னு மயங்கி விழுந்ததுனால, அதுவும் இல்லாம ராஜலட்சுமியும் கூட மகாவும் கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்ப பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்துட்டு தன் ஃப்ரெண்டு ஸ்வேதாவ கூட்டிட்டு வராங்க. இப்படி அவங்களும் வராங்க, இவங்களும் வராங்க. இந்த நேரம் பார்த்து இங்க சூர்யா வந்துட்டு மகாவையும் பார்த்துடுறாங்க. ஐயோ! இவங்க கண்ணுல நம்ம இப்ப மாட்டிக்கிட்டோம்னா, என்ன ஏதுன்னு கேள்விகளால நம்மள கொடைஞ்சு எடுத்துருவாங்க அம்மாவும், மகாவும். பேசாம இவங்க கிட்ட நம்ம கண்ணுல சிக்கவே கூடாதுன்னு நெனச்ச சூர்யா வந்து டக்குன்னு மறைஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்க பின்னாடியே வந்து அனாமிகா, விஜய் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஓடி வராங்க. கூடவே சித்ரா தேவி, கௌதம் வர, "என்னாச்சும்மா? ஐஸ்வர்யாவுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டே ஓடி வராங்க. "ஒண்ணும் இல்ல, மயக்கம் தான், வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு" சொல்ல, "நாங்கலாம் பதறி அடிச்சு ஓடி வந்துட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க விஜயும். "நான் தான் சொன்னேன்ல விஜய், அவங்க போயிட்டு கால் பண்றேன்னு சொன்னாங்க, நீ தான் கேட்கவே இல்லைன்னு" சொல்ல, "என்ன இருந்தாலும் அன்னைக்கு இப்படி ஒண்ணு ஆனதுன்னு நெனச்சதுமே என்னால அங்க இருக்க முடியல. அதான் கிளம்பி வந்தேன்னு" இங்க விஜயும் சொல்றாங்க. கூடவே தாத்தா, பாட்டின்னு வர, "நீங்கலாம் எதுக்கு அத்தை மாமா இங்க வந்தீங்க? நான் தான் சொன்னேன்ல போயிட்டு கால் பண்ணி சொல்றேன்னு" அப்படின்னு சொல்ல, "இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு வரப்போற வாரிசு வேற, அதனால தான்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் எங்க சித்ரா தேவிக்கும் கௌதம்க்கும் வாரிசு இல்ல, ஆமால்ல அப்படின்ற ஒரு நினைப்பே அப்பதான் வருது. இதை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த வாரிசு மூலமா நமக்கு ஏதாவது கிடைக்குமான்றதையாவது பார்க்கலாம்னு நினைச்சு அந்த ஒரு பிளானையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி, இப்போ ஐஸ்வர்யாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சித்ரா தேவியும் ஓடி வராங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்ரா தேவி, அதெல்லாம் சின்ன மயக்கம்தான், அதுவும் உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இனிமேல் பார்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்கக்கா, இனிமேல் அவளை பக்கத்துலேருந்தே நானே கவனிச்சுக்கிறேன்னு" சித்ரா தேவின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா அனாமிகா நிற்கிற சூர்யாவை கவனிச்சிடுறாங்க. சூர்யா மறைஞ்சு நிற்கிறத கவனிச்சிடுறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க, "ஆமாம், சூர்யா மாமா எங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மகா உடனே சொல்கிறாங்க, "அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்களே, இன்னும் வரலையே" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா?" அப்படின்ற மாதிரி இங்கே அனாமிகா வந்துட்டு சூர்யாவை பார்க்குறாங்க. சூர்யாவுக்கு பார்த்ததும் தெரிஞ்சு போயிடுது. "அப்புறம் எதுக்காக மாமா இங்கே வந்து நிற்கிறாரு? அப்போது வீட்டுக்கு தெரியாமல் மறைஞ்சு நிற்கிறாருன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, நம்ம ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே அனாமிகா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் சூர்யாவை வந்துட்டு பார்க்குறாங்க. சூர்யாவை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சூர்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்வேதா இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. ஆமாம், இது யார்? இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்ச அனாமிகா நர்ஸ் மூலமாக விசாரிக்கிறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே அனாமிகாவுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஆமாம், அவங்க பக்கத்தில் இருக்கிறது யார்? அது அவங்களோட ஹஸ்பண்டுன்னு நர்ஸ் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு சொல்லிடுறாங்க. "ஓ, அப்போது சூர்யா மாமாவுக்கு மகாக்காவை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? அப்போ இவர் ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. இது இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே இன்னும் தெரியல. அதுதான் பிரச்சனையே. இதை நம்ம ஊதி பெருசாக்கிட வேண்டியதான். இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி மகாவை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு இதுதான் சரியான நேரம்" அப்படின்னு எங்கள் அனாமிகாவும் நினைக்கிறாங்க. அதுக்கேற்றது போல் எங்கள் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட ஐஸ்வர்யா உள்ளே கொண்டு போய் படுக்கவும் வச்சுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் அனாமிகா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக மகாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. மகாக்கு அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, "சொல்லு அனாமிகா" அப்படின்னு கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே எங்க மகாவும் சொல்கிறாங்க, "அது இல்லை, இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்ல வரதுன்னு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் சொல்லாமலே இருக்க முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னன்னு சொல்லுங்க அனாமிகா" அப்படின்னு வந்துட்டு மகா சொல்ல, அதுக்கு இங்கே அனாமிகா சொல்கிறாங்க, "இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நான் சூர்யா மாமாவை பார்த்தேன்னு" சொல்ல, "சூர்யாவையா? அவர் ஹாஸ்பிட்டலில் எப்படி வந்திருக்க முடியும்? அவருக்கு தான் நாங்கள் எந்த இன்ஃபார்மும் பண்ணலையே" அப்படின்னு சொல்கிறாங்க. "அது இல்லை, அவர் வந்தார், நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மகா வந்துட்டு, "என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு கேட்க, "ஆமாக்கா, நான் வந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர் யாரையோ ஒருத்தவங்களை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் போய் விசாரித்தப்போ தான் யார் என்ன ஏதுன்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அந்த லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் நம்ம சூர்யா மாமா தான்ற விஷயமும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அங்கே இருக்க நர்ஸ் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு" எங்கள் அனாமிகா சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மகா வந்துட்டு கையில் இருக்க பாத்திரத்தை அப்படியே கீழே போட்டபடி அதிர்ச்சியில் அப்படியே கலங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் உடனே அனாமிகா கேட்க, "எனக்கு தெரியும், எந்த பொண்ணாலையும் அதை தாங்கிக்க முடியாது தான். ஏன்னா எனக்கே வந்துட்டு பிரபா காதலிக்கிறான்னு சொன்ன போதே எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ என்னடானா உங்கள் புருஷன் உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. இதை கேள்விப்படும்போது உங்களுக்கு இந்த அதிர்ச்சியெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக நீங்கள் எதுவும் தப்பான முடிவில் எடுத்துடாதீங்கக்கா. பொறுமையா நிதானமாக யோசிச்சு முடிவு பண்ணுங்க" அப்படின்னு எங்கள் அனாமிகா சொல்கிறாங்க. இதை கேட்டு கலங்கி நிற்கிற எங்கள் மகாவும் அனாமிகாவை பார்க்குறாங்க. அதுக்கு அனாமிகா சொல்கிறாங்க, "அக்கா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் சந்தோஷம் இது எல்லாமே தான் வரும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் மட்டுமே வந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் உங்கள் குடும்பத்தால், பிறகு இந்த குடும்பத்தால், இப்போது இங்கே இருக்கிற உங்கள் ஹஸ்பண்ட் சூர்யாவால் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. பேசாமல் நீங்கள் இங்கே சூர்யாவை மாமாவை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க.
இல்லைங்க. இந்த வீட்டில் இருந்து இந்த மாதிரி கிச்சன்லையும் பூஜை அறையிலையும் அங்கே இங்கேயும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அடிமையாக வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் தேவையா? அதுவும் இல்லாமல் உங்கள் மாமியார் உங்களை மருமகளாக கூட ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்படி இருக்கவங்க கிட்ட நீங்கள் எதுக்காக இப்படி அடக்கி போகணும்னு நினைக்கிறீங்க? பேசாமல் இந்த வீட்டை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி போங்கக்கா அப்படின்னு எங்கள் அனாமிகா சொல்ல, அனாமிகாவோட வார்த்தையை கேட்ட எங்கள் மகாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. அந்த கோவத்தோட எங்கள் பலான்னு ஒரு அறையும் விட்டுறாங்க. என்னக்கா எதுக்கு என்ன அடிக்கிறீங்கன்ற மாதிரி கன்னத்தில் கையை வச்சபடி முறைச்சிக்கிட்டே எங்கள் மகாவை பார்க்க, என்ன பேச்சு பேசுகிற அனாமிகா நீ அப்படின்னு இங்கே பயங்கரமான கோவத்தில் மகா வந்துட்டு அனாமிகாவை திட்டுறாங்க. உங்கள் நல்லதுக்காக தான் அக்கா சொல்ல வந்தேன்னு சொல்ல, அதுக்கு எங்கள் அனாமிகாவை பார்த்து மகா சொல்கிறாங்க, ஏன் நல்லதுக்காகவா? இப்போ நீ பேசுனதெல்லாம் ஏன் நல்லதுக்காக பேசின மாதிரி தெரியலையே, உன் மனசில் இருக்கிற ஒரு திட்டத்தை நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக பேசின மாதிரில இருந்துச்சுன்னு மகா நேரடியாகவே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அனாமிகாவுக்கு அடுத்த பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, தயங்கி நின்றுக்கிட்டு இருக்க. அடுத்ததான் மகா சொல்கிறாங்க, என் புருஷனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ சொல்கிற பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணோட பேர் ஸ்வேதா. அந்த ஸ்வேதாங்கிறவங்க இங்கே என் புருஷன் அதான் சூர்யாவுக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு மட்டும்தான். அதையும் தாண்டி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. இப்போ நீ சொல்லி தான் தெரியும். அவங்களும் ஹஸ்பண்டும் பிரிய போகிறாங்க, அது வரைக்கும் தான் எனக்கு விஷயமே தெரியும். ஆனால் இப்போ அவங்க நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வேற சொல்கிறேன். இந்த நேரத்தில் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் பிரியறது சரியாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சரி, அந்த பிரச்சனையை நான் அப்போ பார்த்துக்கிறேன், நம்ம பிரச்சனைக்கு வரலாமான்னு சொல்லிட்டு உடனே மகா சொல்கிறாங்க, பாரு அனாமிகா, இந்த குடும்பத்துக்கு நான் வந்த நாள்லேருந்து உன்னையை விட அதிகமாக ஒவ்வொருத்தவங்களையும் பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆமாம், இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? விஜய் உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? இல்லை இந்த குடும்பத்தை தான் உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? எதுவுமே தெரியாமல் இங்கே வந்து நீ என்கிட்ட இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லை? இந்த மாதிரி எப்படி உன்னால் பேசுகிறதுக்கு மனசு வருது அப்படின்னு எங்கள் அனாமிகாவை பார்த்து மகா கேள்விகளால் வறுத்தெடுக்கிறாங்க. மகா கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாமல் தவிச்சு நிற்க பின்னாடி இருந்து கை தட்டிட்டு வராங்க ராஜலக்ஷ்மி. இதுதான் மகான்றது. மகாவுக்கு இந்த வீட்டில் மதிப்பு மரியாதை இல்லைன்னு யார் சொன்னா உனக்கு? நீ வேணா எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கலாம், ஆனால் நீ எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்திருந்தாலும் எங்கள் மகாவுடைய அளவுக்கு கொஞ்சம் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரம் வந்த காயத்ரி, என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க? அதுவும் ஏன் மருமகளை பார்த்துன்னு காயத்ரி கேட்க, உன் மருமகளாக இருந்தால் நீ வேணா தூக்கி வச்சு கொண்டாடு, ஆனால் அதுக்காக நான் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மகாவை பார்த்து கேட்குறாங்க, ஏன் மகா உனக்கு சூர்யா மேலே துளி கூட சந்தேகம் இல்லையான்னு சொல்லி கேட்க, சந்தேகமா? எனக்கா? எதுக்கு வரப்போகுது சந்தேகம்? அவர் மேலே அவர் கூட நான் சந்தோஷமாக சேர்ந்து வாழாமல் இருக்கலாம், ஆனால் அவரை நான் அணு அணுவாக நான் வந்துட்டு ரசிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவரை அணு அணுவாக என்னால் புரிஞ்சு வச்சுருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அவரை பற்றி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சந்தேகம் வந்தால் கூட அதை நான் என்னையே சந்தேகப்படுறதுக்கு சமத்தை. அப்படிப்பட்டவரை நான் எப்படியுமே என்றைக்குமே சந்தேகப்பட மாட்டேன். மற்றவங்க வந்து சொல்கிறாங்கன்றதுக்காக நான் இந்த சந்தேகத்தை அவர் மேலே திணிக்கவும் மாட்டேன். என்றைக்குமே என் புருஷன் மட்டும்தான். மற்றவங்க சொல்கிறதுக்காக அவர்கிட்ட போய் சண்டை போட்டு கேள்வி கேட்டு அவரையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்படுத்தி குடும்பத்தில் இருக்க மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்க நமிக்கா, இதுதான் மகான்றது. நீ மகா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது சமையலும் இல்லை பூஜை அறையில் நடக்கிற பூஜையை பற்றியோ கிடையாது. அவகிட்ட இருக்க நல்ல குணங்களை தான் நீ அவகிட்டேருந்து கற்றுக்கணும். நீ பிரபாவை வந்துட்டு காதலிக்கிறான்னு சொன்ன உடனேயே இங்கே காயத்ரியும் நீயும் சேர்ந்துக்கிட்டு என்னம்மா கஷ்டப்படுத்துனீங்க. ஆனால் இப்போ நினச்சி பாரு, மகா எந்த இடத்துல இருக்கா, நீ எந்த இடத்துல இருக்கன்னு. இந்த பிரபாவை வச்சு நீ விஜயெல்லாம் கஷ்டப்படுத்துவான்னு எனக்கோ தெரியும். ஆனால் அதுக்காக மகா ஒரு நாளும் அது போல் என்றைக்குமே செய்ய மாட்டான். என்றைக்குமே ஸ்வேதா வந்துட்டு எங்கள் சூர்யாவுக்கு ஃப்ரெண்டு தான்றது எனக்கும் நல்லா தெரியும், மகாவுக்கும் நல்லா தெரியும். மகா இதெல்லாம் தெரிஞ்சு அமைதியாக இருக்கானா அதுக்கு காரணம் வேறு. அந்த காரணத்தை உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியமும் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. என்ன காயத்ரி, உன் மருமகிட்ட சொல்லி எடுத்து சொல்லி புரியவை இந்த குடும்பத்தோட ஒற்றுமை என்னன்னு. அதை விட்டுட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கணும், புருஷ பொண்டாட்டியை பிரிக்கணும்னு இவ எடுக்கிற முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமகளாக இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கான ஒரு வழியை பார்க்க சொல்லு. அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகி அவங்க வாழ்க்கைக்கு கெடுக்கணும்னு நினச்சா கடைசியில் தானே தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லி இங்கே மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு எங்கள் மகா நீ வா மகா போகலான்னு சொல்லி மகாவை கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போக மகாவுக்கே ஆச்சரியமாக இருக்குது. தன்னுடைய அத்தை தனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறத நினச்சி இங்கே அடி வாங்கிட்டு நிற்கிற அனாமிகாவை பார்க்குறாங்க காயத்ரி. நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற? இந்த குடும்பத்துக்கு வந்தோமா, உன்னை கூட நான் இன்னமும் நினச்சேன், விஜய் கூட சந்தோஷமாக வாழ்ந்தோமா அப்படின்றத மட்டும் பாரு. அதை விட்டுட்டு எதுக்காக தேவையில்லாமல் மகாவோட வாழ்க்கையில் நீ போய் கருத்து சொல்லிட்டு இருக்க? அவளோட வாழ்க்கை அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறா. தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுறேன்னு சொல்லி நீயே உன்னோட இமேஜை குறைச்சிக்காத அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க.
நிற்கிறாங்க. எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க அனாமிகா. இங்கே வந்து பெரியத்த வேற தன்னை கை நீட்டி அடிச்சிட்டாங்களே, ஒரு நாள் மகா கிட்ட கூட இப்படி நடந்துக்கிட்டது கிடையாது, என்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சி அந்த வருத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க.